ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்னோட 2 ஹார்ஸ் ஸ்டடி செக்ஷனில் ஒரு சின்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா மேக்ஸ் அண்ட் ஜிஎஸ் தான். மேக்ஸில் வந்து ஒரு 10 சென்ஸாக நான் போட்டு பார்க்கணும்னு வச்சிருக்கேன். அப்புறம் ஜிஎஸ்ல வந்து ஒரு சின்ன டாபிக் மட்டும் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சின்ன டார்கெட் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, நான் ஜிஎஸ் படித்தேன்னு சொன்னேன் இல்லையா, இந்த ஜிஎஸ்ல யூனிட் 6ல் கவர் ஆகிற மாதிரி ஒரு டாபிக் பற்றி நம்ம பேச போகிறோம். என்ன அப்படின்னா, பூலி தேடல் அப்படின்னா, இவர் வந்து இதில் வரும் அப்படின்னா, நம்ம யூனிட் 6ல் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தொடக்க கால கிளர்ச்சின்னு ஒரு டாபிக் வரும்ல, அதில் வரக்கூடியவர் தான் இவர். இவரை பற்றி ஒரு சின்ன விஷயம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டாக வருது என்ன அப்படின்னா, இவர் தான் வந்து ஆங்கிலேயரை எதிர்த்து முதல் பாளையக்காரர்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி பாளையக்காரர் அப்படின்னா வந்து சிற்றரசர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசர்கள் கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு ஒரு சின்ன அரசர்னு ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேவா? சிற்றரசர்னு சொல்லுவாங்க இவங்களை. ஆங்கிலேயர் வந்து நம்ம நாட்டில் வரி வசூலிக்கிறதுக்காக வராங்க. அப்படிங்கும்போது இந்த பாளையக்காரர்களோட டியூட்டிஸாக இருக்கிறது வரி வசூலிக்கிறதுனால தான். அப்போ அங்கே வேலை செய்கிறவர் தான் புலித்தேவர். இவர் தான் வந்து ஆங்கிலேயர் எதிர்த்த முதல் பாளையக்காரர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நெற்குட்டம் சேவல் பகுதி ஆட்சி செய்த பாளையக்காரர். அதாவது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெற்குட்டம் சேவல் அப்படிங்கிற ஒரு பகுதியில் பாளையக்காரராக இருந்தவர் தான் நம்ம புலித்தேவர். ஒரு மூணாவது பாயிண்ட் வந்து இவரோட ஆட்சி செய்த காலம் வந்து 1755 1767 வரைக்கும் தான். ஓகேவா? இப்போ நம்ம பூலித்தேவரை பற்றி 3 யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பார்த்துருக்கோம். என்னென்னா, ஃபர்ஸ்ட் கண்டென்ட் வந்து ஆங்கிலேயர் எதிர்த்த முதல் பாளையக்காரர். செகண்ட் கண்டென்ட் வந்து நெற்குட்டம் சேவல் பகுதி ஆட்சி செய்த பாளையக்காரர். தேர்ட் வந்து இவரோட ஆட்சி காலம் 1755 67 வரைக்கும். இது வந்து ரொம்பவே நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் வைஸும் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜென்ரல் நாலேஜ் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். ஸோ ஜிஎஸ்ல இந்த ஒரு சின்ன டாபிக் பற்றி பார்த்தாச்சு. ஸோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.